தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தஞ்சை பெருவுடையார் கடல் போற்றி, தரணியெல்லாம் ஆண்ட ராஜராஜன் கடல் போற்றி, சோழ மன்னர்களின் தவமே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, வணக்கம். தஞ்சை பெரிய கோயில் இன்று அற்புதமான கோயிலை பார்க்க இருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயில், உயர்ந்த கோபுரம், அற்புதமான ராஜராஜ சோழனால் கட்டி அற்புதமாக இந்த உலகத்துக்கு தந்த அருமையான தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கிறோம். இது 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கிற அப்பேற்பட்ட தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கிறோம். இது கோயில் அல்ல, நம்முடைய பெருமை, அடையாளம். ராஜராஜ சோழன் என்ற மன்னன் சிவன் மீது பற்றால் வந்த அற்புதமான ஆலயம்தான் இவ்வாலயம். வெளி எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி வெளி தோற்றத்தை மிக அற்புதமாக படைத்திருக்கிறார். எத்தனை கோபுரங்கள், எத்தனை நுழைவு வாயில், இதையெல்லாம் கடந்து கோபுரத்து கீழே வீற்றிருக்கிற தஞ்சை பெருவுடையாரை பார்க்கின்ற போது அவ்வளவும் மகிழ்ச்சி. வருகிற அனைவர்களும் படுத்து பார்க்கிறார்கள், முடியவில்லை; நின்று பார்க்கிறார்கள், முடியவில்லை; எழுந்து பார்க்கிறார்கள், முடியவில்லை; வளைந்து வளைந்து படம் எடுக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை நாம் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிற தூண்களை பார்க்கின்ற போது 45 அடி இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. வரலாறு எனக்கு தெரியவில்லை, படிக்கவில்லை. ஆனால் மலைப்பாக இருக்கிறது. அந்த தூணிலே நின்று கொண்டு பார்க்கின்ற போது எவ்வளவு உயரம்! ஒரே கல்லாலான தூண்களை வைத்து மிக அற்புதமாக நுழைவு வாயிலை அமைத்திருக்கிறார் ராஜராஜ சோழன். நாம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக உயர்ந்து நிற்கிற அற்புதமான தூணை நாம் பார்க்கிறோம். நமக்கு தூணாக, துணையாக இருந்தவர், தமிழுக்கு தூணாகவும் துணையாகவும் இருந்தவர் ராஜராஜ சோழன். அந்த கோயிலுடைய வரைபடத்தை பார்க்கின்ற போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எழுதியிருக்கிறார்கள். படிக்க படிக்க நமக்கு பரவசமாகிறது, பாராட்ட தோன்றுகிறது. 1000 ஆண்டுகள் கம்பீரமாக நிற்கிறதே. நம்முடைய பெருமையை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வடிவமைத்து தந்திருக்கிற ராஜராஜ சோழனை நம்முடைய அத்தனை பேரும், தமிழர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அனைத்து சமுதாய மக்களும் பார்த்து பரவசக்கூடிய அற்புதமான ஆலயம் தஞ்சை பெரிய கோயில். எவ்வளவு சிறப்பு! நம்முடைய கேரளாந்தான் என்று ஒரு நுழைவாயில் இருக்கிறது. கேரளாவை வென்ற பிறகு, சேர நாட்டை வென்ற பிறகு அடையாளமாக இந்த நுழைவாயிலை கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயிலுடைய மாதிரி படத்தை பார்த்து பார்த்து வியந்து போகிறோம். எத்தனை முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த கோயிலும், அந்த கோயிலுடைய அமைப்பும், அந்த கோபுரம் உயரமும், நந்தி உயரமும் நம்ம எல்லாம் மெய் சிலிக்க வைக்கிறது. எவ்வளவு பாருங்கள்! அந்த கேரளந்தான் நுழைவாயிலில் சேர நாட்டை வென்ற பிறகு அதற்கு ஞாபகமாக அந்த நுழைவாயிலை கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட தஞ்சை பெரிய கோயிலில் நாம் இருப்பது அவ்வளவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நினைத்து நினைத்து பார்க்கின்ற போது என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது.
கையெடுத்து வணங்க வேண்டும் அவர் பாதத்தை என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு சிறப்பு! பாரிடை ஐந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி என்று போற்றி போற்றி என்று அமர்ந்து கொண்டு நந்தியை பார்க்கின்ற போது தென்னாருடைய சிவனே போற்றி, நந்தி பகவானே போற்றி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த கோபுரத்துக்கு கீழே மூலவர் எவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறார். தஞ்சை பெரிய கோபுரம், உலக புகழ்பெற்ற கோபுரம். அந்த கோபுரத்தை இரவு மின் ஒளியில் பார்க்கின்ற போது என் எண்ணமெல்லாம் ஜொலிக்கிறது. அப்படியா? மெய்யன்பர்களே, புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய முகமது அபுசலி மிட்டாய் தாத்தா தான், தஞ்சாவூர். ஆமாம், எல்லாருக்கும் மிட்டாய் தாத்தா 121 வயசு ஆகுது. தாத்தா, உங்களுக்கு 121 வயசு ஆகுதுல்ல? ஆமாம். இந்த தஞ்சாவூருக்கு எப்போ வந்தீங்க? 50 வயசு. 50 வயசுல தஞ்சாவூருக்கு வந்துக்கிறீங்க. ஆமாம். மிட்டாய் தாத்தான்னு எப்படி பேர் வந்தது? மிட்டாய் தாத்தா நான் வெண்டையில அந்த பேர் மிட்டாய் தாத்தா. வந்ததுலேருந்து மிட்டாய் தாத்தா தான். கடலூருக்கு போயிருக்கேன், வெளிப்புறக்கு போயிருக்காங்க, திண்டிவனம், மாயாபுரம், பாண்டிச்சேரி, என்ன மெட்ராஸு. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். இன்னொரு வேகம், இன்னொரு தடவை ஐயா, இன்னொரு தடவை. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். அதாவது மெய்யன்பர்களே, இந்த வயசு 120 வயசுல எவ்வளோ கம்பீரமான குரல் பாருங்க. 120 வயசுல இங்க வந்து 121 வயசுல எவ்வளோ கம்பீரம். மீண்டும் சொல்லு தாத்தா. வாய் சொல்லு தாத்தா. மிட்டாய் 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 மிட்டாய். தாத்தா தாத்தா தாத்தா. ஓகே, இப்போ பாருங்க, முதல்ல பேட்டி கொடுத்துட்றேன். மெய்யன்பர்களே, இப்போ தஞ்சாவூரில் ஆடக்கார தெரு நம்முடைய முகமது அபுசலி மிட்டாய் தாத்தா அவர்களை சந்தித்தோம். அதாவது தஞ்சாவூரிலே உலக அதிசயமான ஒரு கோயில் இருக்கிறது, ராஜராஜ சோழன் கட்டிய கோயில். அதை விட நாம் பார்க்குற எனக்கு ஒரு அதிசயமாக தோன்றுகிறது, 121 வயதில் மிக அற்புதமாக மிட்டாய் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட மிட்டாய் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மிட்டாய் தாத்தாவை எந்தெந்த ஊரில் அவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டு எந்தெந்த ஊருக்கு போயிருக்கார் என்று கேட்க போகிறோம். அது தாத்தா அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். தாத்தா, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊருக்கு போயிருக்க? தாத்தா, நான் பாண்டிச்சேரி தாத்தா. நானும் பாண்டிச்சேரி தாத்தா. நான் பாண்டிச்சேரி தாத்தா. பாண்டிச்சேரியில் எந்தெந்த ஊருக்கு போயிருக்க? கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், மாயாவரம், மெட்ராஸு, கோயம்புத்தூர், பெங்களூரு, கடலூர், தஞ்சாவூர் தான் இது. அப்புறம் தாத்தா, இந்த கோட்டைக்குப்பம்னு சொன்னல, பாண்டிச்சேரி பக்கத்தில் கோட்டைக்குப்பம் எனக்கு ரொம்ப தெரியும் தாத்தா. கோட்டைக்குப்பத்தில் எந்த இடத்துல இருந்த தங்கியிருந்தா? கோட்டைக்குப்பத்தில் அப்படியா? எத்தனை வருஷம் அங்கே இருந்த கோட்டைக்குப்பத்தில்? ரொம்ப நாள் இருந்தா. ஆமாம். அங்கேயும் மிட்டாய் வியாபாரம் பண்ணியா? அங்கேயும் மிட்டாய் வியாபாரம் தான். எங்கேயும் மிட்டாய் வியாபாரம் தான். ஆமாம் தாத்தா, அருமை தாத்தா. உன்னை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னும் நீண்ட ஆயுள், இன்னும் வாழ்ந்து நாட்டுக்கு நன்மை செய்யணும். நீ எல்லாரும் முட்டாய் கொடுத்து மகிழ்ச்சியாக்குற. ரொம்ப மகிழ்ச்சி தாத்தா, உன்னை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. தாத்தா,
இப்போ என்ன வேலை நடக்குது தாத்தா? தேங்காய் மிட்டாய் போடுறேன். தேங்காய் மிட்டாய் அது என்னென்ன போட்டு எப்படி செய்யணும் தாத்தா? எல்லாம் ஏலக்காய், ரவை, சீனி, கடலை ஆ என்ன ஆ எல்லாம் போட்டு தேங்காய் திருவி போட்டு போடுவேன். என்னென்ன ஏலக்காய், ஏலக்காய், கடலை, தேங்காய், கடலை, தேங்காய், ஆ சீனி, சீனி, ரவை. ரவா ஆ இதை போட்டு செய்யணும் தாத்தா. இப்போ நீங்கள் இன்றைக்கி டெய்லி விற்றுருமா இது? வச்சிருங்க. டெய்லி விற்றுரும். ஆமாம். சரி தாத்தா. வேறு என்ன செஞ்சு வச்சு தாத்தா? வேறு ஒன்றும் செய்யல. இந்த 3 தான். இஞ்சி மரப்பா ஆ இப்போ போடல. இஞ்சி மரப்பா இல்லை, நாளை நீங்க போடுவேன். குளுக்கோஸ் மிட்டாய். குளுக்கோஸ் மிட்டாய். அது 3 தான். சரி தாத்தா. ரொம்ப ஒன்று சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி தாத்தா. வரேன் தாத்தா. வாங்க. சொல்லிவிட்டு வந்தாலும் திரும்ப திரும்ப தாத்தாவை பார்க்க தோன்றுகிறது. எவ்வளவு அருமையாக வாழ்கிறார் முகமது அபுசலி மிட்டாய் தாத்தா. அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இந்த வயதிலும் கம்பீரமான குரல், உழைக்கிற விதம் என்பதை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும். தஞ்சாவூரில் இப்படி ஒரு தாத்தா பாருங்கள் குரலை. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். கிட்ட போ. இன்னும் மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். அந்த போட பேனர் கட்டு. அந்த கோயில் கிட்ட போ. எல்லாம் முதல்ல படிக்கவே இருக்காது. புடி இந்த கட்டு. கை அப்படியே உடம்புலாம் தேடுற மாதிரி. தாத்தா இப்படி பார்த்தாத்தா அப்படியே பூச்சினே பாரு. இப்படி எளிமையாக ஒரு ஓடு போட்ட வீட்டில் ஒரு சிறிய இடத்தில் அந்த தாத்தாவை பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது.